சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி. ஹாய் சுமையாக்கா. சுமையாக்கா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் சாப்பிட்டாச்சுக்கா. சாப்பிட்டு தான் சரி கொஞ்ச நேரம் லைவ் போடுவோமேன்னு வந்தேன். என்ன சரிங்க, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி துணியை மடிச்சுக்கிட்டே லைவ் போட்டுரும். இல்லை உன்னை அதை நேரத்தை எடுக்கூடாது சொன்னா இல்லையா? இனிமேல் தான் சாப்பிடணும். ஓகே ஓகேக்கா. கோஸ்ட் பஸ்டர் ஹாய் ஹாய் ஹாய், எல்லாருக்கும் ஹாய். அப்படியே மக்களே ஒரு லைக்கை போட்டு விடுங்கள். லைக்கு போட்டால் காசெல்லாம் வராது, பயப்படாதீங்க. காசெல்லாம் வராது. லைக்கு போட்டால் நிறைய பேர் போய் லைவ் காட்டும், அவ்வளோதான். பயப்படுறாங்கப்பா லைக்கு போட. காசு வரும், காசு கேட்பாங்களா? இன்னொன்று காசு எனக்கும் வராது, உங்களுக்கும் போகாது, பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு போய் லைவ் காட்டும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அள்ளி வீடா சனிக்கிழமை லீவ் விட்டா என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. கனகு ஹாய், லைக் போட்டேன். நன்றி நன்றி சுமையாக்கா, தேங்க்யூ. ஹாய் விஎம் லைஃப் ஸ்டைல் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. கனகு என்ன செய்கிற? சாப்பிட்டாச்சா? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 லைவ் போட்டால் போதும், அதையே சமாளிக்கும்ல. இன்னும் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க கனகு? குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் கனகு, சாப்பிட்டுட்டேன். துணியை மடிப்போன்னு வந்து உட்காந்தேன். சரி சும்மா மடிக்கிறதுக்கு தெரியுமா, நமக்கு செய்கிற வேலை அலுப்பு இல்லாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் யாருக்காவது ஃபோன் போட்டுருவேன், சொந்தக்காரர்களுக்கு. ஏன்னா வேலை இல்லாத போது ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்போம். வேலை இருக்கிறப்போ ஃபோன் பார்க்க முடியாதுல்ல. நமக்கு ஒரு வேலை பார்க்கணும்னா அலுப்பாக தெரியும். யாருக்காவது ஃபோன் போட்டுக்கிட்டே வேலை பார்ப்பேன், துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். டைம் போகிறதே தெரியாது எனக்கு. பையன் ஸ்கூல் போயிட்டானா? இல்லடி, இந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஹாய் கனகு சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. விஎம் லைஃப் ஸ்டைல் சிஸ்டர். ஆமாம், லீவ் விட்டாங்கன்னா எனக்கு தான் டார்ச்சர். போர் பண்ணுவாங்க. பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க. அப்புறம் என்ன உன் மகன் என்ன செய்யுது கனகு? எங்க அப்பா திருவண்ணாமலை போய் கொண்டிருக்கிறார். யூ ஆர் டாக்கிங் வெரி நைஸ் சிஸ்டர். நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. எப்பயுமே நம்ம இயல்பா இருந்தா, எப்பயுமே அதாவது நம்ம மனசுல தோன்றத பேசிட்டு எப்பயுமே எல்லா இடத்துலயும் உண்மையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார்கிட்டையும் எங்கேயுமே நடிக்க தேவையில்லை. பொய் பேசுறவங்க தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பேசுறது சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம பேசுறது பிடிக்காதவங்க கிட்ட நம்ம பேச்சை குறைச்சிக்கணும். குடியரசு தினம் வருது அடுத்து. ஆமா ஆமா சிஸ்டர், உண்மைன்னு இருக்கீங்களா? நன்றி நன்றி. அதுவும் நான் என் கேரக்டர் தெரியுமா, நான் வெள்ளந்தியா பேசுவேன். அதாவது மனசுல ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில பேச மாட்டேன். அது நிறைய பேருக்கு தப்பா தெரியும். நிறைய பேர் இல்லை, இந்த யூடியூப்ல தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க. இப்பயே உண்மையை பேசுறேன் பாருங்க. அவங்களுக்கு பிடிக்கல. அதாவது ஒருத்தவங்க ஒரு உயரத்துக்கு போற வரைக்கும் நம்ம உதவியை எதிர்பார்ப்பாங்க. ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் ஹைலைட் கொடுத்துருவோமா? இந்த லைவ்ல லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க, கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி. இப்போ லைவ் போய்கிட்டு இருக்கா? ரைட் சைடில் கீழே 3 புள்ளி இருக்கு பாருங்க.